எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. என்னடா லேட்டா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, என்னோட சூழ்நிலை அப்படிங்க. ஒண்ணும் இல்லைங்க, மாமா மாலை போட்டிருந்ததுனால பழனிக்கு தாங்க போனோம். எதுலயும் இல்லாத சந்தோஷம் நம்ம ஃபேமிலியோட கிளம்பி போயெல்லாம் இருக்கிற சந்தோஷம் தாங்க வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. மீளவும் முடியாம முழுமையா வாழவும் முடியாத ஒரு வாழ்க்கை இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேமிலியோட ஒரு மன நிம்மதியான கோயிலுக்கு போனா அது சந்தோஷங்க. மறுபடியும் சொல்றேன், வாழ போறது ஒரே வாழ்க்கைங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, காசு மெதுவா சம்பாரிச்சுக்கலாம், இந்த மாதிரி நினைவுகளை சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. நாங்களும் அப்படியே குற்றாலம் மாதிரி இருக்கிற திருமூர்த்தி ஃபால்ஸ்ல தாங்க குளிச்சோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முருகனை ராஜவரத்துல பார்த்தா தாங்க நல்லது. இதை நான் சொல்லல, எங்க அம்மாச்சி தாங்க சொன்னாங்க. அங்க போன நேரம் முருகன் ராஜவரத்துல தாங்க இருந்தாரு. அப்படியே பழனில இருந்து கிளம்பி மாசாணி அம்மன் கோயிலு தாங்க போனோம். அப்படியே போயிட்டு மாசாணி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு செய்ய வேண்டிய முறையா செஞ்சுட்டு குரூப் போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. எங்க குடும்பத்துல மட்டும்தான் சாமி கும்பிட்டோம்னு நினைக்காதீங்க, என் ஃபேமிலியான உங்களுக்கும் தான் சாமி கும்பிட்டேன். இந்த 2026ல நல்லதே நடக்கும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை மூவ் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.